மீஷோவில் பிரேஸ்லெட் கிட் 171 ருபீஸ்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து 7 கலர்ஸ் பீட் கொடுத்துருந்தாங்க. 2 கலர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹூக் கொடுத்துருந்தாங்க. 3 பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக ரோப் ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போ என் கையை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச்சஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து 7.5 இன்ச்சஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ரோப்பில். இதில் 0.5 இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து பிடிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் 7 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம பீடு வந்து கோர்த்தாலே போதும். நீங்களும் இதே மாதிரி கோர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் நாட் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வீடியோவில் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன். இதே இதில் டபுள் கலர் அல்லது மல்டி கலரில் நம்ம வந்து பிரேஸ்லெட் பண்ணலாம். ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் பிரேஸ்லெட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கலரில் நீங்கள் சூஸ் பண்ணி கோர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு சிங்கிள் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம 7.5 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணியிருந்தோம்ல, நம்ம இதில் வந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் மட்டும் நம்ம பீடை கோர்த்தா போதும். அரை இன்ச்சு வந்து கோர்க்க வேண்டாம். அது வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுருந்தோம். அதனால் 7 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம கோர்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக நம்ம வந்து நாட் போடுறதுக்காக நம்ம எவ்வளோ நாட் போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டிக்கணும். இப்போ நான் வெட்டாமல் தான் வந்து ஃபுல்லாக கோர்த்துட்ருந்தேன். இப்போ நாட் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் விட்டு இப்போ கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ இது நான் நாட் போடுறதுக்காக எடுத்திருக்கேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நாட் போடுறதுக்கு. நான் 2 மெத்தட்ஸ் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். மேலே காமிச்சிருக்க மாதிரியும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம், கீழே நான் போடுற மாதிரியும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் ப்ரொஃபஷனாக போடுறவங்க வந்து மேலே வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் போடுவாங்க. இதுவுமே வந்து நான் ஆன்லைனில் பார்த்து போட்டேன் தான். ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தடு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம இந்த நாட் போட்டதுக்கப்புறம் பிரேஸ்லெட் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே சைஸ் தெரியும், கரெக்டாக இருக்கும். நான் என் கையில் போட்டு பார்க்க பாருங்கள். நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். நாட் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். என் கைக்கு அளவெடுத்து நான் போட்டேன், அதனால் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஏதாவது சார்ம்ஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுன்னா இதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எனக்கு பட்டர்ஃப்ளை சார்ம்ஸ் 3 கொடுத்துருந்தாங்கள்ல, நான் அதை ஆட் பண்ண போகிறேன். அதில் ஏதாவது ஒரு கலர் ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இப்போ எந்த இடத்துலனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அந்த ஹூக்கை எடுத்து இதில் போட்டு ஆட் பண்ணுறேன். இதே நம்ம இடையில கூட கோர்க்கும் போதே கூட உள்ளே வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஹூக்கை வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு பிரேஸ்லெட்டு. இந்த மீஷோவிலேருந்து நான் 171 ருபீஸ்க்கு வாங்கினதில் 15 பிரேஸ்லெட் வந்துச்சு. அது போக எக்ஸ்ட்ராவாகவும் எனக்கு வந்து பீடு இன்னும் இருக்குது. ஒரு பிரேஸ்லெட் செய்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஒயர் பத்தலை, அதனால தான் 15 பிரேஸ்லெட் பண்ணியிருக்கேன்.